பார்க்க போற படத்தோட பேரு பிளடி பகர். அதுதான் படத்தோட பேரு. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல உள்ள திங்ஸ் எல்லாம் காட்டிட்டே இருப்பாங்க. அதாவது டாய்ஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஒரு பையன் வந்து ஃபோன்ல வந்து அவங்க அப்பாட்ட பேசுற மாரி தான் வாய்ஸ் ஓவர் இருக்கும். கடைசியா தான் அந்த பையன காட்டுவாங்க. அவன் என்ன பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்குப்பா. இங்க இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. என்ன நாளைக்கே வந்து கூட்டிட்டு போயிடுங்கப்பா" அப்படி இப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான். அவங்க 4 பேரும் என்ன ரொம்ப அடிக்கிறாங்கப்பா. எனக்கு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம நான் சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து எச்சிலாம் துப்பி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், "நாங்க இப்படி பண்ண சாப்பாடு தான் நீ சாப்பிட்டுருக்க" அப்படின்னு சொல்றாங்கப்பா. "எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலப்பா. ரொம்ப பயமா இருக்குதுப்பா" அப்படி இப்படின்னு அந்த பையன் அப்படி சொல்லுவான். "நீ ஒன்னும் கவலைப்படாதடா கண்ணா. நாளைக்கே வந்து அப்பா உன்ன கூட்டிட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லுவாரு. அந்த பையன் ஃபோன் பேசிட்டு வேக வேகமா வைப்பான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவன் இருக்க ரூம் கதவ இப்ப யாரோ வேகமா தட்டுவாங்க. இவனும் கதவு திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 4 பசங்க அங்க நின்னுட்டு இருப்பாங்க. இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா, அந்த 4 பசங்களும் கையில வந்து கேக் வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. "நேத்து உங்க கூட நாங்க விளையாடுனதெல்லாம் வந்துட்டு நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, அதனால தான் கேக் கொண்டு வந்திருக்கோம்னு" சொல்லுவாங்க. இந்த பையன் பழசெல்லாம் மறந்துட்டு உடனே சிரிப்பான். சிரிச்சுட்டு அவங்களுக்கும் அந்த கேக்க வெட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப ஆசையா கேக்க வெட்டலான்னு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, "உனக்கு இது எத்தனாவது பர்த்டே?" அப்படின்னு சொல்லிட்டு பசங்க 4 பேர் கேட்பாங்க. "எனக்கு இது 7வது பர்த்டே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். "அப்பனா 7 அடி குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா தான் ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இது 1, 2 அப்படின்னு குடுத்துட்டே இருப்பாங்க அடி. அத லைட்டா அப்படி அடிக்கிற மாரி இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து கூசுது, வலிக்குது அப்படின்னு ஆரம்பிப்பான். அதே பார்த்தீங்கன்னா, அவங்க விடாம வலிக்காம அடிங்கடா, வலிக்காம அடிங்கடான்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே வேகமா அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பையன் இறந்தே போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "டேய் நடிக்காதடா, எந்திரிடா எந்திரிடான்னு" அவங்க சொல்லுவாங்க. அவன் எந்திரிக்கவே மாட்டான். அதோட அந்த சீன் அப்படியே கட் ஆயிடும். இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறமா இப்ப சீன் காட்டுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவர தான் இப்ப காட்டுவாங்க. கவின் இருக்கார்ல, அவர் தான் ஒரு பிச்சைக்கார வேஷத்தில தான் நடிச்சிருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அந்த போக்குவரத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் டிரைவர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதாவது அந்த சிக்னல் போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து சாப்பிடுறதெல்லாம் இவர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருப்பாரு. அப்ப அப்படியே வேகமா அப்படியே கால் அப்படியே ஊன மாரி இப்படி நடந்து வந்துட்டே இருப்பாரு. அங்க ஒரு ஆட்டோக்கார் இருப்பாரு. அவர்ட்ட வந்து காசு கேட்பாரு. அந்த ஆட்டோக்காரர் வந்து ஃபர்ஸ்ட் குடுக்க மாட்டாரு. உடனே இவர் என்ன சொல்வாருன்னா, "எனக்கும் உங்கள மாரி கால் இருந்ததுனா நானும் ஆட்டோ ஓட்டி பொழச்சிருப்பேன்னு" சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். உடனே ரூ. 1 தூக்கி ரூ. 5 இந்த மாரி காசு அவரோட தட்டுல வந்து போட்டுருவாரு. அதோட பார்த்தோம்னா, அங்க வந்து ஒரு இறந்து போனவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. அது ஒரு பெரிய வசதியானவங்களா இருக்கும். அதனால பயங்கரமா அந்த வெடியெல்லாம் வெடிச்சுட்டு போவாங்க. ரோடே ஃபுல்லா பிளாக் ஆன மாரி இருக்கும். அவர் அப்படியே அந்த இடத்துக்கு போவாரு. ரொம்ப வசதியானவங்க போல இருக்கு அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, அங்க போய் கீழ தவந்துகிட்டே வந்தவர் இப்ப என்ன பண்ணுவாருன்னா, எந்திரிச்சு நின்னுகிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருவாரு. இந்த ஆட்டோக்காரர் அங்க இருந்து அத பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இவர் இவன்லாம் நடிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் படத்தோட பேர் போடுவாங்க. அதோட இப்ப ஹீரோ வந்து டான்ஸ்லாம் ஆடி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு குட்டி பையனோட தான் சுத்திட்டு இருப்பாரு. அந்த பையன் கூட இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சாப்பாடு இப்ப ஃபுட் வந்து ஆர்டர் போட்டிருப்பாரு. அது ஆர்டர் போட்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நின்னுகிட்டு எங்க இருக்காங்கன்னே தெரியலையே, அட்ரஸ் சரியா குடுக்குறாங்களான்னு திட்டிட்டே வருவாரு. பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இங்க நாங்க தான் ஆர்டர் போட்டோம்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. ஏன்னா இவனுங்கலாம் ஆர்டர் போடுறாங்கன்னும்போது, நாங்கலாம் ஆர்டர் போடக்கூடாதா? அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு, அந்த சாப்பாடு அதாவது பீஸா ஆர்டர் போட்டிருப்பாரு. அதாவது அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த குட்டி பையன் வந்து பென்சில், நோட் அதெல்லாம் வந்து வித்து காசு சம்பாரிச்சுட்டு இருப்பான். இவர் வந்து இந்த மாரி பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. இப்ப இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு வர கலெக்ஷன்ல அவங்கவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது இவருக்கு வேற நல்ல நல்ல கலெக்ஷன் வரும்ல. அதுல வந்துட்டு இவர் பீஸாவா டெய்லியும் போட்டு சாப்பிடுவாரு. அந்த பையனுக்கு வர காசுல வந்து பார்த்தீங்கன்னா, புளிசோறு வாங்கி சாப்பிடுவான். இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். குடுக்கவே மாட்டாரு. அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதோட "உனக்கு புளிசோறு வேணும்னு?" கேட்கும்போது, "ரொம்ப நல்லா இருக்குன்னு" சொல்லுவான். "நல்லா இருக்குல்ல, அத நீயே சாப்பிடு. நான் இந்த பீஸாவ சாப்பிடுறேன்னு" சொல்லுவான். அவனுக்கு கோவமா வரும். ஒரு துண்டு கூட குடுக்க மாட்றானேன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கோவமா வரும். அதோட பார்த்தீங்கன்னா, இவரும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுருவாரு. அதோட பார்த்தோம்னா, இவரு ஹீரோ தங்கியிருக்கார்ல, அதுக்கு ஆப்போசிட்லயே ஒருத்தவங்க குடியிருப்பாங்க. அவர் வந்து அவர் பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. "நல்லா படிக்கணும்டா. படிக்காம இப்படியே ஊர் சுத்திட்டு இருந்தோம்னு வையேன், இந்த மாரி பிச்சைக்கார பசங்களா தான் ஆகணும். நான் அப்பாலாம் பாரு 20 வருஷமா கடினமா உழைச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. உடனே டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "ஆமா 20 வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு பிச்சைக்காரன் குடியிருக்க வீட்டுக்கு எதிர் வீட்ல தானே வந்திருக்க" அப்படின்னு உடனே அந்த ஆளோட பையனே வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதே மாரி போயிட்டே இருக்கும்போது, ஹீரோ ஒரு பக்கம் காசு கேட்டுட்டே அவர் பாட்டுக்கு அவர் பிசினஸ பார்த்துட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் அந்த பையன் அந்த நோட்டு பென்சில்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வித்துட்டு இருப்பான். ஒரே ஆள்கிட்டயே வந்து 2 பேரும் வந்து காசு கேட்பாங்க. அப்ப யாருக்கு போடுறதுன்னே தெரியாம அங்க காருக்குள்ள இருக்கவங்க முழிப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ எனக்கு தம்பி மாரிக்கா, எனக்கு காசு போடுக்கா" அப்படி இப்படின்னோனே இந்த பையனுக்கு போடாம அவருக்கு தான் போட்டுருவாங்க. யாருக்கு வசூல் வருதோ அவங்க நல்லா சாப்பிடுவாங்கல்ல. அதனால இந்த பையனுக்கு அவ்வளவா வியாபாரம் ஆகாது. இப்படிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு அவர் மேல செம்ம கோவம் வரும். நெறைய பேர் வந்து அவருக்கு தான் காசு போடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஆக்டிங் பண்ணுவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேரும் வந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்ப வந்து அவங்கவங்களுக்கு தான் டிக்கெட் எடுக்கணும். அப்ப இந்த பையன் குடுக்குற காசு வந்து ரூ. 10 குறைஞ்சிருக்கும். உடனே வந்து ரூ. 10 குறையுதுடான்னு அவர் சொல்லுவாரு ஹீரோ. ரூ. 10 தானே போட்டு வைடேன் அப்படின்னும்போது, அதெல்லாம் போட முடியாது. கணக்குனா கணக்கு தான். ரூ. 10 குடுக்கணும்னு ஒரு ரூ. 10 நீ போட மாட்டியான்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. உடனே அந்த பையன் வந்து அதெல்லாம் முடியாது. இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஏதோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது பொறந்த உடனே உங்க அப்பா, அம்மா உன்ன தூக்கி போட்டாங்க. உன்ன எடுத்து வளர்த்தேன். உன்ன ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தேன். உனக்குன்னு ஒரு இது பண்ணேன். அப்புறமா வந்து சட்ட துணிலாம் கேட்டு அதெல்லாம் எடுத்து குடுத்தேன். இவ்வளவும் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் உனக்கு நான் செய்யணுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. என்னடா ஒரு ரூ. 10 இப்படிலாம் பேசுற நீ? அப்படின்ற மாரி அந்த பையன் பார்த்துட்டு இருப்பான். இவர் என்ன செய்வாருன்னா, அவருக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போயிடுவாரு. இந்த பையன் அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பையன் மட்டும் வாசல்ல உட்கார்ந்திருப்பான். அப்ப அவனுக்கு கோவமா வரும். எதிர்த்தாப்புல வந்து சாமி படம் மாரி போஸ்டர் ஒட்டியிருக்கும். அங்க வந்து அந்த பையன் வேண்டிக்குவான். இவன எப்படியாவது தண்டிக்கணும் சாமி. இவன் எப்படிலாம் பண்றான் பார்த்தியா? எனக்குன்னு ஒண்ணுமே அவன் செய்ய மாட்டேங்கிறான். பீஸா, பர்கர்லாம் வாங்கி சாப்பிடுறான். ஒரு துண்டு கூட குடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? டெய்லி டெய்லி என்ன அவன் என்ன கஷ்டப்படுத்துறான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் வாசல் வரைக்கும் தான் கூட்டிட்டு போனான். அதுக்கே அவன் இவ்ளோ பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவர் ஹீரோ படம் பார்த்துட்டு வெளிய வந்துட்டு, இங்கேயே கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தலையில ஒண்ணு போட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு போவார். பாத்தியா நீ அவன எப்படியாவது தண்டிக்கணும் சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ப்ரே பண்ணிட்டே இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோ தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அவர் ஒரு ஃப்ரெண்ட் வந்து அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும். அந்த பொண்ண நினைச்சு பார்த்துட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு அந்த சிந்தனை வந்து திடுதிப்புன்னு அவர் முழிச்சிருவாரு. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, மறுநாள் திரும்பவும் எப்பவும் போல ஒரு வேலைக்கு போற மாரி போவாரு. அப்ப மொத நாள் பார்த்தவங்கலாம் நேத்து தானடா நீ நடிக்கிறேன்னு தெரிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. இவன் கண்லயா படுற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவருக்கு வசூலே ஆயிருக்காது. ஏன்னா எல்லாம் நேத்து பார்த்தவங்களா இருப்பாங்க. இவர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு யாருமே காசு குடுத்துருக்க மாட்டாங்க. இவன் அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா இன்னைக்கு இவன் பீஸாலாம் வாங்கி சாப்பிட்டு
நம்மள வெறியேத்த மாட்டான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு. இவருக்கு சுத்தமா வசூல் ஆகலன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த பையனுக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். இவனுக்கு என்னடா இப்ப சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் குட்டி பையன் வருவான். இன்னைக்கு வந்து நல்லா உனக்கு நீ இன்னைக்கும் நிறைய காசு வந்திருக்கும். உனக்கு நீ இன்னைக்கும் பீஸா தான் சாப்பிடுவ. அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருப்பான். வரும்போது ஒரு டக்குன்னு தட்ட வேற மூடி வைக்குவாரு. சரி சரி நான் எப்பவும் போல புளிசோரையும் சாப்பிடுறேன். நாங்க போயிட்டு ரொம்ப நன்றி சாமி அவனுக்கு இன்னைக்கு வருமானம் வரல அப்படி இப்படின்னு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, வண்டியில சில பேர் வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஊர்ல பெரியவர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க அவர் வீட்ல. 24 பேர் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து குறையறாங்க. நீ வரியா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாப்பாடுனா என்ன சாப்பாடு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இறாலு, முட்டை, மீனு, சிக்கனு, மட்டன் அப்படின்னோனே, வரேன் வரேன் அப்படின்னு டக்குன்னு ஏறி வண்டியில உட்காந்துட்டு இந்த பையனுக்கு டாட்டா காட்டிட்டு அவர் அங்க போயிடுவாரு. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த விருந்து வந்து தடபுடலா இருக்கும். பெரிய மாளிகையா இருக்கும். சாப்பாடுலாம் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப தானே நான் உன்ன இது பண்ணேன் அப்படி இப்படின்னு இவர் வேற சாமி கிட்ட வேற இந்த பையன் கோச்சுக்குவாரு. அதோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சாப்பாடுலாம் பயங்கரமா போட்டிருப்பாங்க. நெறைய பேர் வந்து சாப்பிட உட்கார்ந்திருப்பாங்க. அவங்கலாம் அங்க உட்கார வச்சுட்டு, "இனி இந்த மாரி ஐயாவோட ஆசை இது அன்னதானம் போடணும் அப்படின்றது. வருஷம் வருஷம் அவரோட சந்தோஷத்துக்காக இத நாங்க செய்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாருக்காகவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு போடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாளிகைய ரொம்ப ஆச்சரியமா பார்ப்பாங்க. அப்ப அங்க உள்ள ஒருத்தர் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி ஒரு மாளிகையெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படி தூரத்துல இருந்து தான் பார்க்க முடியும். நம்ம உள்ள போய்லாம் எங்க பார்க்கறது?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அதுக்குள்ள போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் அவர் சுத்துவாரு. சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளவங்க வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, "இல்ல இன்னும் என்னங்க வேல? கிளம்பு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே விரட்டி விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அங்கிருந்து போயிடுவாங்க. அதோட அந்த வீட்லயும் இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப வெளியூர்ல இருக்க ஒருத்தருக்கு கால் பண்ணி, "எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அன்னதானம்லாம் முடிஞ்சது" அப்படின்னோனே, "சரி லாக் பண்ணிடுவான்னு" கேட்டோனே, "அது ஆட்டோமேட்டிக் லாக் தான். அது தன்னால மூடிரும்னு" சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் அத ஆட்டோமேட்டிக் லாக்கா மூடி விட்டுட்டு அவரும் கிளம்பிருவாரு. இப்ப இந்த குட்டி பையன் இருக்கான்ல, ரொம்ப நேரம் இவர் போனவர் சாப்பிட போனவர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காயின் போட்டு பேசுவாங்கல்ல, அந்த டெலிஃபோன்லேருந்து கால் பண்ணுவாரு ஹீரோக்கு. அவர் அந்த கால் எடுத்து வச்சுட்டு என்ன சொல்வாருன்னா, "நான் இங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட வரட்டேன்டா. எவ்வளோ பெரிய பேலஸ் தெரியுமான்னோனே, சரி சாப்பிட்டா வாயேன் வாயேன் ஏன் அங்கேயே இருக்கேன்னு" கேட்கும்போது, அதாவது நான் இப்ப என்னால வர முடியாதுன்னோனே, "ஏன் வர முடியாதுன்னு?" கேட்கும்போது, "நான் இது உள்ள எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக உள்ள வந்தேன்" அப்படின்னு சொல்வாரு. "போதும் பார்த்தது வெளிய வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையா இருக்கும்." இந்த பையன் சொல்லுவான், "நான் உள்ள வந்தேன்டா. ஆனா வெளிய எப்படி போறதுன்னு தெரியல. என்ன உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. நான் உள்ள தான் இருக்கேன்னோனே, "என்னய்யா சொல்ற? இப்ப போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவாங்க" அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப பயப்படுவான். ஆரம்பத்துல இவரும் வந்துட்டு எப்படியாவது வெளிய போயிரணும் அப்படி இப்படின்னு நினைப்பாரு. அதோட அந்த வீட்டோட அழக பார்த்தோனே அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிரும். "இங்க எவ்வளோ படிக்கட்டு இருக்கு தெரியுமா? எண்றதுக்கே 1 வாரம் ஆகும் போல" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த பையன் வேணாயா ரிஸ்க் எடுக்காத வந்துருன்னு சொல்லிட்டே இருப்பான். "இரு இரு நான் இங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து உனக்கு சொல்றேன். நீ அப்படியே சந்தோஷப்படு. இங்க ஒரு பெரிய மீன் தொட்டி இருக்கு. அதுக்குள்ள ஒரே ஒரு மீன் மட்டும் நீந்திக்கிட்டு இருக்கு" அப்படின்னு அத பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்த பையனுக்கு ஆச்சரியமா சொல்லிட்டே இருப்பாரு. அதோட இவர் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மாடியில ஒரு ஆள் இருக்க மாரி இருக்கும். இங்க வேற ஒருத்தவங்களும் இருக்காங்க அப்படின்னோனே, என்னய்யா சொல்றன்ற மாரி அந்த பையன் கேட்பான். ஒரு பொண்ணு அங்கிருந்து இறங்கி வந்துட்டு இருக்கும். அந்த பொண்ண பார்த்தோனே அப்படியே வேகமா போய் இவர் வந்து ஒளிவாரு. இவர் இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டு இருக்கும். அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாரு. மறைஞ்சு மறைஞ்சு அப்படியே போயிட்டே இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவருக்கு இன்னொன்னும் பார்ப்பாரு. ஒரு ஆள் இல்ல, இங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னோனே, "என்னய்யா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அங்கிருந்து ஃபர்ஸ்ட் வந்துருன்னு." அப்பதான் அந்த ரெடின் கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் அங்க உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாரி பண்றதெல்லாம் நல்லதில்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. "என்னய்யா அங்க நடக்குதுன்னு?" கேட்கவுடனே, "அது ஏதோ புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை போல இருக்கு. ஏதோ ராங் லிங்க் இருக்கும் போல இருக்கு. புருஷன் சத்தம் போட்டுட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அத சொல்லி முடிச்சதோட அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இருக்க இடத்துக்குலாம் அவர் போவாரு. ஆனா, அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்காத மாரியே அவர் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுவாரு. இதுக்கிடையில அவர் ரெடின்னு இருக்கார்ல, அவரையும் போய் கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருப்பாரு. அப்படியே அங்க அந்த பாட்டு கேட்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாட்டு போட்டு விட்டுட்டு அப்படியே அங்க நல்லா ஜாலியா சுத்த ஆரம்பிச்சுருவாரு. அது கூடவே அந்த மாளிகை தான் பெரிய மாளிகையாச்சு. அந்த மாளிகையில வந்து சுத்தி சுத்தி வருவாரு. எல்லா இடமும் சுத்தி சுத்தி பார்ப்பாரு. இந்த பொண்ணு கண்ல மட்டும் படவே மாட்டாரு. அந்த கிங்ஸ்லி அவர மட்டும் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுட்டு போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்துக்குவாரு. அதோட பார்த்தோம்னா, அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிப்பாரு. அது கூடவே வந்துட்டு அங்க இருக்கிற பாத்ரூம்ல வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஜாலியா அந்த பாத்ரூம்ல டப் இருக்கும்ல, அதுல வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு அங்க உள்ள ஒரு பெட்ரூம்லயே ஜாலியா படுத்து தூங்குவாரு. அப்படி அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சிந்தனை வரும். அதாவது அவரோட லவ்வர் மாதிரி அவங்க லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்க கூட பேசுற மாரி தான் அவருக்கு யோசனை வரும். அதாவது இது எப்படியாவது வந்து உன்ன வந்து ஒரு வீடு எடுத்து குடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா வந்துட்டு இப்படி ரோட்லயே தான் நம்ம வாழ்க்கை கழிஞ்சிரும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவாரு. அதுக்கு அவங்க லவ்வர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? எல்லாருக்கும் அதிர்ஷ்டம்ன்றது ஒரு நேரம் கண்டிப்பா வாழ்க்கையில வரும். நம்ம வாழ்க்கையில அந்த மாரிலாம் நடக்கும். கவலைப்படாத" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் அதாவது அவங்க பேசுனதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டே இருப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஏதோ சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க யார்ட்டயோ பேசிட்டு இருப்பாங்க. அத இவர் பார்த்துருவாரு. பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த ரெடின் இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவர் கிட்ட நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர பார்த்தோனே இப்ப ஹீரோ பயந்துருவாரு. "நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா? நான் உன் கண்ணுக்கு தெரியறேனான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவர் கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோ வந்து அங்கிருந்து ஓட பார்ப்பாரு. அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அங்க ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்களும் அவங்க கூட இன்னொருத்தர் இருப்பாங்க. அதாவது இன்னொரு படத்துல வந்து வில்லனா அவர் இருப்பாரு. அவர் சரியா அவர் பேர் தெரியல எனக்கு. அவர் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் இருக்கான். அவன போய் புடி புடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே இருப்பாங்க. இப்ப அவர் பாட்டுக்கு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுருவாரு. இப்ப இவரு ரெடின் இருக்கார்ல, அவரு ஒரு பக்கம் வந்து அவர தொரத்திக்கிட்டே வருவாரு. இவங்க 2 பேரும் மாட்டக்கூடாதுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர புடிச்சு அந்த தாத்தா மாரி ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இந்த ஆளு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான வில்லனா தான் எல்லா படத்துலயும் நடிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர புடிச்சிருவாரு. அடிச்சு மயக்கம் போட வச்சுருவாரு. "பாத்தியா இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அந்த லேடி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பார்த்திருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு மயக்கம்லாம் வரல. மயக்கம் தெரிஞ்ச மயக்கமா இருக்கிற மாரி அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இப்ப என்ன பண்றது? அவனையும் நம்ம வந்து முடிச்சுட்டோம். அவன் கதையை நம்ம முடிச்சுட்டா தான் நம்மளுக்கு சேஃப்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா, வேகமா போய் அவரையும் வந்து இது பண்ண போவாரு. அப்ப அவர் டக்குனு வந்து முழிச்சுட்டு, மன்னிச்சிருங்க தெரியாம வந்துட்டேன். சுத்தி பார்க்க தான் வந்தேன். மாட்டிக்கிட்டேன். நான் எப்படியாவது வெளிய போயிடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுவாரு. "நீ உன்ன உயிரோட விடணும் அப்படின்னா, நான் சொல்றபடி நீ கேட்டீன்னா நான் உன்ன விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் உனக்கு ஒரே ஒரு தடவ தான் சொல்வேன். நல்லா புரிஞ்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது அவர் கதை சொல்வாரு.
இந்த வீட்ல வந்து ஒரு பணக்காரர் இருப்பாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், பசங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சின்ன வீடும் இருக்கு. அதுல உள்ள பையனும் ஒருத்தன் இருக்கான். ஆனா, வீட்டுக்கு தெரியாம அந்த பையன வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல யாரும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால வந்துட்டு அனாதை ஆசிரமத்தில அந்த பையன கொண்டு போய் விட்டுட்டு வந்திருப்பாரு. அந்த பையனுக்கு வந்துட்டு இப்ப வந்து அவன கூட்டிட்டு வந்து அவன் சொத்துல வந்து இப்ப பங்கு குடுக்கணும் அப்படின்றது தான் இப்ப வந்து விஷயம். அந்த அனாதை ஆசிரமத்தில இருக்கிற பையனா தான் இப்ப நீ நடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சுல்ல? நான் சொல்லிக் குடுக்குற மாரியே நடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சரி, சரி ஒத்துக்கிறேன்னு சொல்லிருவாரு. பார்த்தீங்கன்னா, அவர இப்ப கூட்டு போய் அவருக்கு ஹேர் கட்லாம் பண்ணி, அவர் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி செலவே இல்லாம தான் எடுத்திருப்பாங்க. அந்த ஒரே பங்களாக்குள்ளேயே படத்த எடுத்து முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். காஸ்டியூமும் அந்த அளவுக்கு பெருசா பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளா தான் முடிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும் கதை அப்படின்னு சொல்லலாம். அதோட இவருக்கு ஹேர் கட்லாம் பண்ணி இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டோனே இந்த மாதிரி கெட்டப்ல வந்துருவாரு. சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பெரிடின் வந்து பேசுவாரு. உனக்கு நான் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. அவர் கண்டுக்காம அந்த பக்கம் திரும்பும்போது நாங்க பேசிட்டு இருக்கும்போது என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்வாரு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெடியன் கிங்ஸ்ல இருக்காருல்ல அவர் வந்து உயிரோடயே இல்ல. அவர் இறந்து போயிட்டாரு. இவரோட கண்ணுக்கு மட்டும் தான் அவர் தெரியுறாரு. அவங்க 2 பேர் கண்ணுக்கு அவர் தெரியல. அதனால தான் இவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸா இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலன்னு. இப்போ அந்த அவங்கலாம் வருவாங்க. அவங்க வரும்போது நீ தான் அந்த சின்ன வீட்டு பையன், அதாவது அந்த ஆசிரமத்துல வளர்ந்த பையன்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. அவங்க தான் அதுல ஒருத்தவங்க தான் இவங்க வந்திருப்பாங்க. இவங்களும் இவங்களோட பையனும் வந்திருப்பாங்க. இப்போ இவர டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இவர் தான் அந்த ஆசிரமத்துல உள்ள பையனான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு அவங்க 2 பேர் சொல்லுவாங்க. அதாவது அந்த லேடி அந்த தாத்தாவும் சொல்லுவாங்க. சொல்லும்போது எத வச்சு நம்புறதுன்னு கேட்கும்போது கழுத்துல ஒரு ஒரு மச்சம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அதுதான் அடையாளம்னு ஒண்ணு. கிட்ட வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிடுவாங்க. அவர் கிட்ட போகும்போது இன்னும் சரியா தெரியல. இன்னும் கொஞ்சம் வா கிட்ட வந்தோனே அத அப்படியே சுரண்டி பார்ப்பாங்க. எதுவும் டிராமா பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடவே சரி என்ன மேடம் என்ன வந்து அப்படி நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவும் அப்படி நடிப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப நான் இதுலயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட முடியாது. இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் சின்ன வயசுல ஆசிரமத்துல இருக்கும்போது போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பான்ல. அந்த போட்டோல யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டான்னா அவன் தான் ஒரிஜினல் நாங்க நம்புவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 4 போட்டோ எடுத்து வைப்பாங்க. 4 போட்டோனா எப்படி மேடம் சொல்லிட்டு அந்த ஆளே குழம்புவாரு. நம்மளுக்கு தான் அவன் எப்படி இருந்தான்னு தெரியாதா, அவனுக்கு அவன் எப்படி இருந்தான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 4 போட்டோ எடுத்து வைப்பாங்க. இப்ப கிங்ஸ்லி இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்வாருன்னா இதை ஒத்துக்காத அப்படின்னு இந்த 4 போட்டோல யார் என்ன அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிரும். உடனே என்ன பார்த்து நீ கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அவர் போய் மறைஞ்சுப்பாரு. ஏன்னா அவர் சொல்றது இப்ப ஹீரோ வந்து கேட்க மாட்டாரு. அதோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல. இப்போ ஏதாவது ஒரு போட்டோவை நம்ம தொட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு போட்டோ கரெக்டா கை வைப்பாரு. பார்த்தா அதான் அவர் இருக்கும். எப்படி இவன் கரெக்டா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரும் யோசிப்பாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப இவர் போய் உட்கார்ந்து சரி சரி இதுக்கு மேல சந்தேகம்லாம் வேண்டியது இல்ல, டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் எந்திரிச்சு வீட சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்குள்ள இப்ப ரெடின் கிங்ஸ்ல இருக்கார்ல அவர் வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா அவங்களாம் நல்லவங்களே கிடையாதுடா, என்னையும் அவங்க கொன்னுட்டாங்க, நான் எப்படி செத்தேன்றதை உனக்கு நான் கதையை சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் இறந்து போன கதையை வந்து சொல்லுவாரு. அதாவது இந்த ஆசிரமத்துல உள்ள பையனா வந்து நடிக்கிறதுக்காக தான் இப்ப ஹீரோவ கூப்பிட்ட மாரி தான் இவர ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. கூட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் குடுத்து அதே மாரி நடிக்கணும். இப்ப ஹீரோட்ட என்னென்னலாம் சொன்னாங்களோ, அதே மாரி தான் இவர்ட்டயும் சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்கு பணம் தரோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அத ஒத்துக்குவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்ப நைட் அவர் வந்து படுக்க வச்சுட்டு நல்லா தூங்கு. காலையில எந்திரிச்ச உடனே இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பணமும் வந்துரும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவரும் சின்ன பிள்ளை மாரி படுத்திருப்பாரு. இப்ப கீழ 2 பேரும் உட்கார்ந்து தாத்தா வந்து ரெடி என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் நம்பல. ஆசிரமத்துல இருக்க ஒரு பையன கூட்டு வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு நீ சொல்லும்போது நான் நம்பல. அதுவும் ஒரிஜினல் பையனே, அதாவது இப்ப ரெடின் கிங்ஸ்ல இருக்கார்ல, அவர் தான் அந்த தாத்தாவோட ஒரிஜினல் பையன். அவர வந்துட்டு கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கலாம். நீ ஃபர்ஸ்ட் அதாவது ஒரிஜினலையே டூப்ளிகேட் மாரி நடிக்க வச்சு இந்த சொத்த வந்து அட்டை போடலாம் அப்படின்னு அவங்க பிளான். இத பேசிட்டே இருக்கும்போது ஆனா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க பேசும்போதே இவர் கண்டுபிடிச்சிருவாரு. பார்த்துட்டு தண்ணி குடிக்க வந்த விக்கல் எடுக்குதுன்ன உடனே இவ்ளோ பெரிய டிராமா பண்றீங்களா? ஏன் சொத்த எனக்கே இது பண்றீங்களா? மரியாதையா 2 பேரும் கால்ல வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா உங்கள மன்னிச்சிருவேன்னு சொல்லுவாரு. இதோ இப்பவே வந்து உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மாடியில இருந்து அவர புடிச்சு கீழ தள்ளி விட்டுருவாங்க. இப்படி தான் அவங்க என்ன வந்து இப்படி பண்ணாங்க. உன்னையும் அப்படி தான் பண்ண போறாங்க. இந்த இத வந்து சைன் பண்ணாத. அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க சொல்றா புரியலையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இவர் டக்குனு என்ன பண்ணிருவாருன்னா, இவங்கலாம் நல்லவங்க கிடையாது. இவங்கலாம் ஏமாத்துறாங்க. அதுவும் அந்த கிழவன் வந்து ரொம்ப பொய் சொல்றான், ஏமாத்துறான் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. அந்த பத்திரத்தெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருவாரு. இத பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தாவும் அந்த லேடியும் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க ஒரு லேடி பார்க்க வந்தாங்கல்ல, அந்த லேடி பார்த்தீங்கன்னா, ஒரு குச்சிய எடுத்து பெரிய குச்சிய எடுத்து ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அவங்களோட பையனா தான் இவரு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அடி அடின்னு அடிப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரே கூட்டம் அப்படின்றது தான் தெரியும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பவே சொன்னேன் பாத்தியா, அவங்கலாம் வந்துட்டாங்கன்னா இவன் ஈஸியா கண்டுபிடிச்சிரும். அதாவது இவன் வந்து கடைசி நேரத்துல மாட்டி விட்டுருவான்னு நம்புறீங்களா? எப்படி நான் கடைசி நிமிஷத்துல நான் கண்டுபிடிச்சேன். இதே அவங்க எல்லாரும் இருக்கு. அதாவது அந்த 4 பிள்ளைங்கள்ல இவங்க ஒரு பிள்ளைங்க, இன்னும் 3 பிள்ளைங்க வர வேண்டியிருக்கு. அவங்களும் மத்தவங்களும் வந்திருந்தாங்கன்னா இப்ப என்ன ஆயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசி இவன் ஜெயிச்சிருவான். இவன் வந்து எப்படியாவது இதுல இருந்து எஸ்கேப் ஆயி நம்மள வந்து காட்டி கொடுக்க மாட்டான்னு நினைச்சு கடைசி நிமிஷத்துல இப்படி மாத்தி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் புலம்பிட்டு அவரையும் நல்லா சத்தம் போட்டு விட்டுட்டு மரியாதையா இத நீ வந்து இந்த நடிப்பை வந்து நடிக்கிற. இதுக்கு மேல நீ சரியா நடிக்கலன்னு வச்சுக்கோயேன். உன்னை இதோட முடிச்சு கட்டுருவோம் அப்படி இப்படின்னு அவர் பயங்கரமா அடிச்சு மிரட்டிடுவாங்க. அவரும் வேற வழி இல்லாம ஹீரோ திரும்பவும் ஒத்துக்குவாரு. இங்க பாத்தீங்கன்னா அந்த மிச்சம் 3 பேர் இருக்காங்களா, அந்த 3 பேரும் அவங்களோட பிள்ளைங்களோட புருஷன்களோட அப்படிலாம் அவங்க ஃபேமிலியோட அவங்க இங்க வருவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா வர வழியில இந்த ஒரு பொண்ணு மட்டும் அவர் மாதிரி சோகமாவே இருந்துட்டு இருக்கும். நீ மட்டும் நான் ரொம்ப நல்லவளா வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி பேசிட்டே வருவாங்க. ஒரு வழியா அவங்க வீட்டுக்கும் வந்துருவாங்க. அதில ஒரு பேரன் வந்து எப்படி இருப்பாருன்னா, தாத்தா வந்து பெரிய ஒரு நடிகரா இருப்பாரு. அவர் மாரி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பேரனுக்கு ஆசையா இருக்கும். ஆனா அவனால வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நடிக்க முடியாது. இப்படி தாத்தா என்ன சொல்வாருன்னா, "என்ன மாரி நீ நடிக்கக்கூடாது. என்ன மாரியே நீ மாறணும்." அப்படின்னோனே அவனும் அதே மாரியே தாத்தா என்னென்ன வேஷம்லாம் போட்டாரோ அந்த மாரியே நடிச்சு அந்த மாதிரியே இருப்பாரு. அதில வந்து அந்த அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா வளர்ந்துருவாரு. இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த கேரக்டராவே அவர் மாறி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு கேரக்டரும் இப்ப இந்த குடும்பத்தோட கூட்டமா இங்க வருவாங்க. அப்படியே எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ற மாரி பண்ணி வச்சிருவாங்க. இப்ப எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வச்சுட்டு, அவங்கள்ட்ட வந்து இப்ப பேசுவாங்க. இந்த மாரி நம்ம வந்து சொத்து பிரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அதோட இந்த தாத்தா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு சித்தப்பாக்கு கால் பண்ணுவாரு.
பண்ணுவார், அவர் எடுக்க மாட்டார். அதோட ரெஸ்பான்ஸ் பண்ணலேன்னு சொல்லிட்டு இவங்க வந்துருவாரு. நல்லா அடிச்சு துவச்சு ஹீரோ வந்து திரும்ப உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இதில் டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் எல்லாரும் பேசுவாங்க. இவன் தான் அந்த பையன், நாங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு. இவர் தான் அந்த பையன், எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இருக்காருல அவர் பேசுவார். இவர் பாட்டுக்கு அமைதியாக அடி வாங்கின வழியில் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் தம்பி நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, நாங்கள் பேசணும்னு அவர் பாட்டுக்கு எஞ்சி போட்டா போதுன்ற மாதிரி வெளியே ஒதுங்கி நிற்பாரு. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பேசுவாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஷேரை வந்து கொடுக்க முடியாது, அதாவது இந்த பத்திரத்தில் அவங்க அப்பா என்ன எழுதி வச்சிருப்பாருன்றது இந்த தாத்தா வந்து படிப்பாரு. அதில் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் 4 பிள்ளைங்களுக்கும் வந்து நான் நிறையவே வந்து உங்களுக்கு செஞ்சுட்டேன். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தது எல்லாமே வந்து கஷ்டமும் கவலையும் நஷ்டமும் தான் உங்களால் எனக்கு ஏற்பட்டிருக்கு. உங்களால் எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடாக வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு 5 லட்சம், உனக்கு 20 லட்சம், உனக்கு 10 லட்சம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்க்க வந்தது 2 விஷயத்துக்கு தான். ஒன்று இந்த சொத்துக்காக, இன்னொன்று உங்கள் தேவைக்காக வந்திருக்கீங்க. மற்றபடி நீங்கள் எனக்காக நீங்கள் வந்ததே கிடையாது. ஆனால் நான் உங்களெல்லாம் விட அதிகமாக நான் வந்து அந்த பையனை தான் கஷ்டப்படுத்திருக்கேன். ஆசிரமத்தில் விட்ட பையனுங்க. அவனை கொண்டு எனக்கு எந்த தொந்தரவும் வந்ததில்லை, என்னை கொண்டு அவனுக்கு எந்த யூஸ் இருந்ததில்லை. அதனால வந்துட்டு இந்த சொத்துல முக்காவாசி, அதாவது 250 கோடி கிட்ட வந்து அந்த பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் பயங்கர கோவம் வரும். இவரும் வந்து ஆவியாக இவர் இங்கே உட்காந்துட்டு தான் இருப்பார். இவர் உட்காந்து கதை யாருக்கும் தெரியல, பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களாம் டீலிங் என்ன பேசுவாங்கன்னா, அந்த பையனை ஏதாவது கதையை முடிச்சிருங்க, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது 1% தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அவர் ஒத்துக்க மாட்டார், அதெல்லாம் முடியவே முடியாது மேடம், 5% தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10% வரைக்கும் அவங்க போவாங்க. அதோட இந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா 15% ஒரே இதுதான் டீலிங் தான் அப்படி சொல்லிட்டிங்கன்னா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு 15%னா எவ்வளோ லட்சம் தெரியுமா, அவ்வளோ பணம் கேட்குறா அப்படின்னும் போது, இப்போ நீங்கள் உங்களுக்கு காவாசி எடுத்துட்டு முக்காவாசி அந்த பையனுக்கு கொடுக்குறத விட எனக்கு 15% கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்வார். எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி அவனை என்ன பண்ண போறீங்க கேட்டவொடனே, அவனை கூட்டிட்டு வந்ததே நான் தானே, அவன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போவார். என்ன அவனை முடிச்சு கட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு எங்க மேலே எந்த பழியும் வராத மாதிரி பார்த்துக்கணும்னு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா வேக வேகமாக எந்திரிச்சு போவார். அப்போ இந்த ரெடின்னு இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு, உன்னையும் இதே மாதிரி பண்ண என்ன பண்ணாங்களோ அதே தான் உன்னை பண்ண போறாங்களா, இங்கிருந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. அவர் ஓடலாம் நினைக்கும் போது கரெக்டாக தாத்தா அங்கே வந்துருவாரு. வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, அவங்கெல்லாம் வந்து உனக்கு வந்து இதுக்குள்ள சொல்றாங்க, அவங்களுக்காக நான் வந்து அது மாதிரி நடிக்கிறேன், அந்த மாதிரி பண்ற மாதிரி நான் நடிக்கிறேன், நீயும் அந்த மாதிரி இறந்து போன மாதிரி நடி, கடைசியில் நான் உன்னை வந்து வெளியே அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவங்க பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பின்னாடி நின்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஹீரோட கழுத்தில் வந்துட்டு அப்படியே ஒரு துண்டை போட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே கத்திட்டு இருப்பாரு. இப்போ ரெடின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடுவாரு. அப்படியே அவர் மூச்சு திணறிட்டு இருக்கும் ஹீரோக்கு. அந்த பக்கத்தில் ஒன்று கிடக்குது பாரு, அதை எடுத்து அவன் அடி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ தட்டு மாதிரி அந்த பக்கத்தில் உள்ள ஒரு பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட தலையிலே டம்மால் ஒன்று போடுவார். அதோட அவர் அந்த இருக்கிறத விட்டுருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் பாட்டுக்கு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு, அவன் எங்கே தப்பிச்சு போனானா இப்போ எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவான் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. டக்குனு இவர் என்ன சொல்வார்னா, அது என்னோட பொறுப்பு, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படா வெளியே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ என்னோட இது வந்து 15% கிடையாது 50% அப்படின்ற மாதிரிலாம் அவர் அதிகம் பண்ணுவார். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா இவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்ல, அவன் வந்து ஹீரோ வந்து தலையில் ஓங்கி அடிச்சிருப்பாரு. அதனால இவருக்கு அடி விழுந்திருக்கும்ல, அதனால இப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு பண்ண வேணும்னு சொல்லிட்டு தாத்தா கேட்டுட்டு இருப்பாரு. இதுக்கடல எல்லாரையும் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்துருவாரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாதவர் மட்டும் வெளியே இருப்பாரு. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, நான் அவனை கொள்றேன், எனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு கேட்பாரு. எப்படி நீ பண்ணுவ, உனக்கு தான் கண்ணே தெரியாது அப்படின்னும் போது, கண்ணு தெரியாத கேரக்டரில் ஒரு அந்த தாத்தா வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இப்போ வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு கண்ணு தெரியும். இப்போ எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இவர் அடிக்க வருவார். பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். எவ்வளோ போராடி அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பாரு. அதாவது இவர் பண்ணுறதுல ஒரு அரலூஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே தப்பிச்சு அங்கேயும் ஓடுவார். இப்போ நம்ம நல்லா வசமாக மாட்டிட்டோம், நம்மளை பற்றி இப்போ வெளியே அவன் போய் சொன்னா அப்படின்னா நம்மளுக்கு தான் ஃபுல்லாக டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட எல்லாம் அப்படி லூஸ் மாதிரியே இருக்குங்களே அப்படின்ட்டு ஹீரோ பாங்க தப்பிச்சு வேகமாக இப்போ அந்த ரெடின்னு இருக்காரு. அவர் வந்து இந்த பக்கமான்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. ஹீரோ ஒரு கண்ணாடி கிட்ட நின்று அப்படி பார்த்துட்டே இருப்பாரு. அப்போ அவருக்கு கால் நல்லா நடக்க முடியும், நொண்டி மாதிரி நடிச்சார்ல, அதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டுட்டு அந்த கண்ணாடி பக்கத்தை விட்டுட்டு வாடா இங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பிடுவோம். அங்கிருந்து அப்படி கிராஸ் பண்ணி அப்படியே அவர் பின்னாடியே போவார். அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாவது இங்கே தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா வீட்டில் அவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு, அவர் வெளியே தான் போயிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய அரண்மனையில் வந்துட்டு பெரிய பெரிய நாய்ங்க வந்து வளர்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாஞ்சதுன்னா விடவே விடாது, அந்த மாதிரி இருக்கும். அதுவும் 4 நாய்ங்க வளர்ப்பாங்க. அந்த 4 நாய்ங்க கையில் மாட்டணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு அது பெரிய பயங்கரமானதுங்க. ஏற்கனவே அது பல பேர் அப்படி தான் பண்ணியிருக்கு அப்படின்றத அவங்க சொல்லி காட்டிட்டு அதை 4த்தையுமே வந்து பூட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அதோட சுவிட்ச் வந்து உள் பக்கமாக இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சுவிட்ச் 4த்தையும் போட்டு விட்டுருவார். இப்போ அந்த 4 நாய்கள் வந்து கூண்டுலேருந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும். எப்படி அவங்க வெளியே வந்தாலும் இதுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல ஒரு லேடியும் அவங்க பையனும், அவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இவரை போட்டு கழுத்து போட்டு நெரிச்சிட்டு இருப்பாரு. அவர் கோவப்பட்டு இந்த மாதிரி வந்து எங்களை மாட்டி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டு கழுத்து போட்டு நெரிச்சிட்டு இருப்பாரு. அவரும் தட்டு மாறிட்டு இருப்பாரு. இது சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வீட்டுக்குள்ள தான் இருந்துட்டு இருப்பாரு. அதாவது அந்த பேலஸ்க்குள்ள எங்க போதும் தெரியாம சுத்திட்டு இருப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ரூம்ல இருப்பாருன்னா ஒரு இந்த இதுலயே வந்துட்டு ரொம்ப அமைதியா ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க ரூம்ல தான் அவர் இருப்பார். எப்படி வெளியே போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது இங்க இருந்து வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்படியாவது வெளியே போகணும்னு சொல்லும்போது நீ நினைச்சாலும் இல்லை நான் நினைச்சாலும் வெளியே போக முடியாது, எல்லாத்தையுமே எல்லா டோரையும் வந்து ஆட்டோமேட்டிக் லாக் போட்டுட்டாங்க, யார்கிட்டயும் ஃபோன் கூட கிடையாது, இங்க இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நான் சொல்கிறத கேட்டினா இந்த இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாங்க. என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ 3 பேர் சேர்ந்து பேசுவாங்க. ஆனால் இப்போ ரெடி என்ன சொல்வார்னா, இவளை நம்பாத, இவளும் வந்து அவங்கள ஒருத்தி தானே, அதனால இவ்வளோ ஏதாவது பிளான் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனால் ஹீரோக்கு இங்கே தப்பிச்சா போதுன்றதுனால அவங்க சொல்கிறத கேட்கலான்ற முடிவுக்கு வருவாங்க. நீ மட்டும் எப்படி நல்லவங்களா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன அறியாமல் ஒரு பாவம் பண்ணிட்டேன், அன்னையிலேருந்து என் மனசு வந்து எனக்கு குறித்திக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் என் மனசு வந்து அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கே தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்க ஒருத்தவங்களோட பையன் தான் இவர் குண்டு பையனாக இருப்பாரு. அவர் பாட்டுக்கு அவங்க அம்மா வேறு அங்கே உட்கார வச்சிருப்பாங்க ஒரு பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் போட்டு அடி போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு.
இப்போ இங்கேருந்து தப்பிக்க முடியாதுல்ல. அதனால உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோ வந்து அவரோட கதைய சொல்லி ஃபீல் பண்ணி அழுவாரு. அதாவது அவர் சின்ன வயசுல அவங்க அப்பா, அம்மா வந்து அவர் கொஞ்சம் வளர்ந்திருக்கும்போது இறந்து போயிருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, பசிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் அவர் வந்து இப்படி இந்த மாதிரி வேலைக்கு வந்திருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே வயசுல வந்து ஒரு பொண்ணு வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். இவர் கை காட்டுவார், அந்த பொண்ணு கை காட்டும். அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. அந்த வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேரும் ஒண்ணாவே தான் வளர்ந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வயசு கரெக்ட்டா வரும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இதெல்லாம் ஒரு பார்ட்ல தான் போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தோம். ஆனா அவள நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியல. கொஞ்ச நாள்லயே அவ என்ன விட்டு போயிட்டா." அதாவது அவங்க வந்து குழந்தை உண்டாயிருப்பாங்க. குழந்தை உண்டானோனே பார்த்தீங்கன்னா, இவர் அந்த பிரசவம் வந்து முடிஞ்சு ஒரு ஆம்பள புள்ள தான் இவருக்கு பொறந்திருக்கும். இன்னும் சொல்லணும்னா, ஹீரோ கூட ஒரு குட்டி பையன் இருந்தான்ல, அது வந்து ஹீரோவோட பையன் தான். ஹீரோ வந்து அந்த தான் தான் அப்பான்றத கூட அந்த பையன் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா, என் ஒய்ஃப் வந்து எப்பவுமே என்கிட்ட இருப்பான்னு நினைச்சேன். திடீர்னு அவ இறந்து போனவுனே என்னால தாங்க முடியல. நான் தான் அப்பா அப்படின்னு அவன்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா, என்னைக்காவது எனக்கு ஏதாவது ஆயிட்டா அவன் கஷ்டப்படுவான். அது இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து அப்பான்றத கூட அவன்கிட்ட மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு. அதுவே இவங்களுக்கு ஒரு மாரி சங்கடமாவே இருந்துட்டு இருக்கும். நான் என் பையன ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படி இப்படின்னு ரொம்பவே கவலைப்படுவாரு. அப்பதான் ரெடினுக்கும் இவரோட கதையெல்லாம் கேட்டு ரொம்ப கவலைப்படுவாரு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டியாடா உன் பையன நினைச்சு பார்க்கல நீ அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் நான் யோசிச்சா இங்க வந்து இருக்கேன். நான் தெரியாம தானே வந்தேன் அப்படி இப்படின்ற மாரி சொல்லுவாரு. சரி உன்னை எப்படியாவது இங்க இருந்து நான் வெளியே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்பலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அதோட இந்த குண்டம்மா இருக்காங்கல்ல, அவங்க பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்க, "நான் வர வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நானா வந்து கதவு திறக்கிற வரைக்கும் நீ வரக்கூடாதுன்னு" பையன்கிட்ட சொல்லிட்டு, இப்ப இவங்க கிட்ட வந்து இன்னொரு ஜோடி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "அவன் மூஞ்ச ஒரு நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. நீ எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் 1000 தடவ லவ் யூ லவ் யூன்னு சொல்ற? பேசாம அவன வந்து முடிச்சிரு. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொத்தெல்லாம் அப்ப நமக்கு தானே" அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்ன பணத்துக்காக அவன்கிட்ட லவ் யூ சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேயே புடிச்சு தான் சொல்றேன். அவனுக்கு பணமே இல்லாட்டி கூட எனக்கு அவர்னா தான் இஷ்டம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "என் மைண்டெல்லாம் மாத்த பார்க்காதீங்க. போய் வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. இப்ப என்ன பிளான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது உள்ள இருக்கவன வந்து புடிக்கணும். புடிச்சு அவன வந்து முடிச்சா தான் இப்ப இவங்கலாம் தப்பிச்சு நிம்மதியா இருக்க முடியும். இல்லாட்டி சொத்து வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது இடையில இந்த ஒரு கேரக்டரா மாறுவார்ல, அவர் அடிக்கடி வந்து ஜோக் பண்றோமோ, இல்ல சீரியஸா அவர் நடிக்கிறாரா நம்மளுக்கு தெரியல. அது மட்டும் அவர் வரும்போது மட்டும் நம்மளுக்கு கடுப்பாகும். இப்போ வந்து பேய் வேஷம் போட்டுட்டு தான் அந்த கேரக்டரா மாறி இருப்பாரு. இது எப்போன்னு கேட்கும்போது, அவங்க தாத்தா வந்து ஒரு படத்துல பேய் வேஷம் போட்டுருக்காங்க. அந்த கேரக்டரா தான் இப்ப மாறி இவர் நடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் இந்த இடத்துல தான் இவர் இருக்காருன்ன உடனே கதவு வெளிய எட்டி பார்ப்பாங்க. இவர் இங்க இல்லாட்டி தான் அங்கிருந்து போ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து எப்படியாவது விரட்டணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வாசல்ல பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த லவ் யூ சொல்றாருன்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி அந்த அந்த குண்டா இருந்தாங்கல்ல, அவங்களும் இன்னொரு லேடி இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்தாங்கல்ல, அவங்களும் அவங்களோட பொண்ணு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இவனை இந்த மாரி ஒருத்தரா இப்படிலாம் இருந்தா இப்படி தான் நம்மளுக்கு சொத்து கிடைக்கும்ன்ற மாரி மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்னதான் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவர் வந்துருவாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹை த்ரோலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றதுல வந்து நெறைய வந்து நீங்க ஜெயிச்சீங்கன்னு உங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லும்போது, ஆனா நீங்க இதெல்லாம் செய்றதா இவருக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்ற மாரி அவங்க பொண்ணு நம்பாத மாரி சொல்லுவாங்க. ஆனா இவங்க அத பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. இவங்கலாம் இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு சொத்து கிடைக்கும்னு பேசிட்டு அவர் வந்தவொன்னே அப்படியே பேச்ச மாத்திருவாங்க. இத அவர் கேட்டவர் என்ன செய்வாருன்னா, அந்த இதுல வந்து அலமாரில அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அதுலருந்து எடுத்து அப்படியே ஹை த்ரோ பண்ணி விட்டுருவாரு. இத பார்த்தோனே இவங்க 2 பேரும் மிரண்டே போயிடுவாங்க. கொஞ்சம் மிஸ்ஸா இருந்தா எப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நான் உங்கள ஏம் பண்ணல. அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் கிட்ட ஏம் பண்ணேன்னு சொல்லி சொல்லுவாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, இவர் குத்துன இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தமா வரும். என்ன ஸ்க்ரீன்ல குத்துனா ஸ்க்ரீன்லேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உள்ள ஒரு ஆள் இருப்பாரு. இது என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, உள்ள வந்து இவங்களோட பையன வந்து யாரோ இந்த மாரி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மாரி ஷாக் ஆயிரும். என் பையன இப்படி யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மடியில போட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் வந்து வேணும்னே பண்ணல. உங்களுக்கே தெரியும்ல. ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இருந்தது யாருன்னே தெரியாம தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவர் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கும்போது, அவங்க கூட்டத்திலே ஒரு ஆள் இருக்காருல்ல. அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த அம்பு பட்டு அவன் இறந்து போல. அதுக்கு முன்னாடி தலையில வந்து பலமா அடிபட்டிருக்கு. ரத்தம் வருது பாருன்னவங்க தான். அப்ப நான் கொல்லல. நான் தான் பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அதோட இப்ப இது யார் பண்ணதுன்னு தெரியல. கண்டிப்பா அந்த ஹீரோ அவனா தான் இருப்பான். அவன் தான் இந்த மாரி ஒவ்வொருத்தரையா வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் ஹீரோ மேல பழி விழுந்துரும். ஹீரோவ எப்படியாவது நம்ம போட்டு தள்ளியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசில எல்லாரும் அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த அம்பு விட்டார்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, இத நான் எடுத்துறேன். கடைசில போலீஸ் அப்படி இப்படின்னு வந்தா என் பேர் ஏன்னா என்னோட கைரேகை இருக்கும்ல அப்படின்ட்டு எடுக்க பார்ப்பாரு. எடுக்க வராது. உடனே செப்பல கழட்டிட்டு அவர்கிட்ட முட்டு குடுத்து அத எதுவும் புடுங்கி எடுப்பாரு. அவங்க அம்மாக்கு அவ்ளோ கோவம் வரும். உடனே டக்குன்னு எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவன நீங்க கொன்னீங்கன்னா, என்னோட ஷேர ஃபுல்லாவே உங்களுக்கு தந்துறேன்ன உடனே எல்லாருமே அப்படியே ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் இங்கருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. இப்ப மாட்டிக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனால கிளம்பிடலான்னு. இவங்க இந்த மாரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, போனவங்கலாம் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் ஷேர் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனவங்கலாம் அதே வேகத்துல இப்ப ரிட்டர்ன் வருவாங்க. இதுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இல்லாட்டி அந்த பங்கு நமக்கு தானே, ஒருத்தர் இல்லாட்டி அப்படி இப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள சிந்தனை வந்துரும். யார எப்படி போலாம்னு யோசிப்பாங்க. இப்ப இவரு பார்த்தீங்கனாலே ஒரு மாதிரியாவே இருக்கும். இவரு ஒரு பக்கம் திட்ட திட்டிட்டு இருப்பாரு. நான் அவன முடிக்கிறேன் அப்படி இப்படின்ற மாரி இவரு ஒரு பக்கம் இருப்பாரு. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர ஒரு இது மாரி வச்சு ட்ராலி மாரி உள்ள உட்கார வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே வெளிய வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கீழ எங்க தாத்தாவோட கார் இருக்கு. அது வரைக்கும் போனா போதும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இங்க இந்த பையன் வந்து உள்ள இருந்துட்டு இருப்பான். இப்ப இவன் என்ன யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது அவங்க வந்து பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோ காதுல விழவே விழாது. இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டுட்டே இருப்பாங்க. பார்த்தா வந்து அவங்க தள்ளிட்டு வந்த ட்ராலி வந்து இந்த கலவரத்துல மாறிடும். மாறுனோனே ஹீரோ வந்து இங்க இருப்பாரு. இந்த பையன் வந்து என்ன பண்ணிருப்பான், ட்ராப் பண்ணி அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருப்பான். அந்த பையன் கிட்ட இருந்து அவங்க அம்மா வேணாடா விட்டுரு. ஏன்னா உன் மேல பழி வந்துரக்கூடாது. அந்த பையன புடிச்சு வச்சுப்பாங்க. ஆனா, இப்ப அந்த பையன் என்ன சொல்வான்னா, நீ எப்படியாவது இங்கேருந்து உன்ன நான் இந்த மாரி முடிச்சிடுறேன். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நானும் எங்க அம்மாவும் இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நிம்மதியா இருக்க போறோம். அப்படின்னு சொல்லிட்டு அவர போட்டு அவர் வயசுக்கு மிஞ்சின வேலைய வந்து அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க அம்மா அவர வந்து பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து கூட நிக்கிறாங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் போய் பிரைன் வாஷ் பண்ண போனாங்கல்ல ஒரு லேடி கிட்ட. நீ எப்படி அவன்ட்ட லவ் யூ சொல்றேன்னு அவங்க வந்து இதெல்லாம் கேட்டுருவாங்க. கேட்டவுடனே எங்க தன் பையனுக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்து அங்கிருந்து நொண்டி நொண்டி அங்கிருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, அவன போய் நம்ம புடிப்போம். அப்பதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. இவங்களும் வந்து அவர் ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. ஏன் என் மேல பழி வரணும்னு நினைக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சும்மா ஏன் நிக்கிற? அங்க ஒரு அந்த ஈட்டி மாரி இருக்குல்ல, அத எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டா இருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க. அத போய் எடுக்கும்போது அது வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடில இருந்தே அவங்கள ஒரே உதைச்சிருவாங்க. அதுல அப்படியே குத்தி அங்கேயே அவங்க இறந்தும் போயிடுவாங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைப்பாரு.
இப்போ அங்கேருந்து தப்பிச்சு வந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தியம் மாரி அப்பப்போ வேஷம் போட்டுட்டு இருக்கார்ல, அவர்கிட்ட மாட்டிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோவ தலைகீழ கட்டி தொங்க விட்டுட்டு, அந்த தண்ணி டேங்க் இருக்குல்ல, அதுக்குள்ள அவர போட்டு முக்கிட்டு இருப்பாரு. இப்போ இதுலேருந்து எப்புட்றா தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, தண்ணி டேங்க்குள்ள இருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் வரும்போது பார்த்தார்ல, பெரிய ஒரு மீன் தொட்டி. அதுக்குள்ள விழுந்து கிடப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லூசுங்க கிட்ட இருந்தா தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த ஒரு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மைண்ட்ல இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த அவன் இருக்கார்ல அந்த பைத்தியமா அவர அடிச்சு போட்டு, இவன் இங்கிருந்து தப்பிச்சு போறத யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே ரெடின் கிங்ஸ்லி இருக்கார்ல, அவர் என்ன சொல்லுவாங்க, இப்ப நான் நம்புறேன் நீ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் போவாங்க. கீழ போயிட்டோம் அப்படின்னா வந்து தாத்தாவோட கார் இருக்கு. அந்த ஷெட்ல இருந்து அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டா மட்டும் தப்பிச்சலாம்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேக வேகமா அந்த ஷெட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க அந்த கார்ல இருந்து கவரை எடுத்துட்டு காருக்குள்ள உட்கார போயிட்டு சீக்கிரம் வந்து கார்ல ஏறுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ அந்த காரை பார்த்த உடனே வந்துட்டு காருக்குள்ள ஏற மாட்டாரு. என்னாச்சு ஏன் நிக்கிற வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன், அது அந்த பாவத்துல இருந்து நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொன்னீங்க, அது என்ன பாவம்னு இதெல்லாம் பேச இப்ப நேரம் இல்ல, வா சீக்கிரமா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுவாங்க. நீங்க சொன்னா மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், அவங்க வேற வழி இல்லாம ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. இந்த காரை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், அவங்க அந்த இடத்துல வந்துட்டு நல்லா நினைச்சிருந்தா காப்பாத்திருக்க முடியும், ஆனா நான் காப்பாத்தாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோக்கு வந்து அது யாருன்னா அவரோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல தானே இருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க தெரியாம ஏத்திருப்பாங்க. கார் கடியில அவங்க ஒய்ஃப் மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து அவர் எவ்வளவு கெஞ்சுவாரு, ஹாஸ்பிட்டலுக்காவது கால் பண்ணி கொடுத்துட்டு போங்க, ஆம்புலன்ஸுக்காவது கால் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுவாரு. அவங்க இவங்க கூட இருந்த யாருமே அதை செய்ய விட்டுருக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த இடத்துல வந்து போகணுன்றதுக்காக போயிருப்பாங்க. அங்கேயே வந்து இவர் ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாரு. அந்த மாதிரி மட்டும் இல்லை அப்படின்னா என் ஒய்ஃப் என் கூட இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சு ஒரு மாதிரி நில குறைஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இவர் தேடி அங்கே வந்துருவாங்க. வந்தவொடனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தான் அந்த காருக்குள்ள உட்காந்துருப்பாங்களா, அதனால என் ஒய்ஃப் இறந்து போனதுக்கு நீங்களும் தான் காரணமான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் வந்து எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா காமெடியா சொல்றதா இல்லை சீரியஸா சொல்றதா தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாரும் சுத்தி சுத்தி அடிக்கும் போது ஹீரோவால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் முடிச்ச அளவுக்கு இவரெல்லாம் சண்டை போடுறாரு, சிரிப்பு தான் வருது. அதோட பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க மகன் இறந்துட்டார்ல, அவரை மட்டும் வந்து டைனிங் டேபிள்ல போட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கையும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இப்படியே ரொம்ப நேரம் நடந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஹீரோ முகத்துல வந்துட்டு இது இருக்குல்ல காரப்பொடியை போட்டு அவர் மயக்கமடைய வச்சு அவர் தலையில போட்டு அடி அடி அடிச்சிருவாங்க. ஹீரோ போய் இறந்தும் போயிடுவாரு. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் அவன் அடிச்சேன், எனக்கு தான் அந்த சொத்து வேணும் அப்படின்ட்டு இவங்கள்ட்ட ஏன்னா ஃபுல் பங்கே அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அது கேட்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, அவன் சட்டையை பின்னாடி பிடிச்சி இழுத்தது நான் தான், எனக்கு தான், ஏன்னா தான் அவன் தலையில அடிச்சான், அதுதான் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு இங்க வந்து ஆவியா வந்து ரெடின் இருக்காருல, அவர் பக்கத்துல வந்து பேசிட்டு இருப்பாரு. இனி இவரு எவ்வளவு கெஞ்சுவாரு, கொஞ்சம் விட்டுறாத மூச்சு இழுத்து புடி பொழைச்சிக்கலாம் எவ்வளவு சொல்லுவாரு. ஆனா எனக்கு இப்போ அடிப்பட்ட இடம்லாம் இப்போ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெடின் கிட்ட அவர் சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு. கொஞ்சம் இருந்திருக்கலாம், நீ தான் இறந்து போயிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரெண்டு பேரும் பேசுவாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கலாம், சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு பழக்கமான விஷயம் தான்ற மாதிரி பேசிப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சித்தப்பா தான் வந்திருப்பாரு. சித்தப்பா வந்து வரமாட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்ட கேட்கும்போது, நான் ஆரம்பத்தில் அவர் கால் பண்ணியிருப்பார்ல, கால் வந்து அவர் அட்டன் பண்ணல, அதனால அவர் வந்து வரமாட்டாருன்னு நினைச்சேன், இப்போ வந்திருக்காரு அப்படின்னு இப்போ கதவு திறப்பாங்க. இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா, அவங்க எல்லாரையும் ஒன்றா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதோட வாங்க முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரூமுக்கு வருவார். இந்த ரூமில் வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த கேக்கை வந்து வச்சுட்டு இன்னைக்கு உனக்கு பிறந்தநாள் தானே, சந்தோஷமா இந்த கேக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத இடத்துல பேசிட்டு, சரி வாங்க அவன் கேக் சாப்பிட்டுட்டு நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லுவார். அதோட இவங்க ரெண்டு பேரும் இருந்து பார்ப்பாங்க, இவராது ஏதாவது பண்ணுறாரா பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த தாத்தா வந்து அதாவது ராதா ரவி தான் அந்த தாத்தாவை சித்தப்பாவா வந்திருப்பாரு. கொஞ்சம் பேசுவோமா அப்படின்னு கேட்டு அங்கே போய் உட்காருவார். எல்லாரும் வாங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதாவது உங்க அப்பாவுக்கு வந்து நீங்க எல்லாரும் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க, உங்க அப்பா வந்து கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட பார்த்தீங்கன்னா இங்க ஒருத்தனை கூட்டு வந்தீங்களா, அவன் கூட இதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு பேசுவார். இன்னும் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்வார்னா, இந்த இடத்துல வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். ஆமா நான் அந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்வார். அதாவது மருந்து ஸ்ப்ரே பண்ற மாதிரி, அதாவது இந்த ஃப்ரெஷ்னர் இருக்கும்ல அது ஸ்ப்ரே பண்ற மாதிரி வச்சிருப்பாரு. அது ஃபுல்லா சிசிடிவி கேமராவா தான் இருக்கும். இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். அப்பதான் அவர் என்ன சொல்வாருன்னா, எல்லாருக்கும் முன்னாடி அந்த சிசிடிவி கேமராவில் உள்ள இதெல்லாம் அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து காட்டுவாரு. அதாவது யாரை வந்து இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த பையனை வந்து யார் பண்ணிருப்பான்னு அந்த தாத்தா இருந்தார்ல, ஆரம்பத்தில் இந்த தாத்தாவை வந்தாலும் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்துட்டு கொன்னதே வந்து அந்த தாத்தாவா தான் இருப்பாரு. அதை மறைச்சு அந்த ஹீரோ மேல பழி போட்டுருப்பாரு. அதை காட்டுவாரு. அதே மாதிரி இந்த லேடியை ஒருத்தவங்க கொண்டாங்கல்ல, அது குண்டா இருந்தாங்களா, அவங்க தான் அது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம இவனும் வந்து பொல்லாதவன் தான், அவன் சட்டையெல்லாம் மறைக்கிறதா அந்த கோட் எடுத்து போட்டிருக்கான், அதுவும் அந்த ஹீரோவோட கோட் எடுத்து போட்டிருக்கான். இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி அடிச்சு ஒருத்தர் நாங்க போட்டு வச்சிருக்கீங்களா, அது கொண்டு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லட்டான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இப்பதான் ஹீரோக்கும் இந்த ரெடின் இருக்காரு, ரெண்டு பேருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா இவனாவது ஏதாவது பிரோஜனமா செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்பதான் அவர் வந்து ராதாரவி என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் காட்டினாங்களா, ஒரு குட்டி பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசி ரொம்ப கவலைப்பட்டான்ல, அந்த பையன் யாரா இருப்பாருன்னா ராதாரவியோட பையனா தான் அவர் இருப்பாரு. அவங்க அம்மா இறந்த உடனே அந்த பையனுக்கு தனிமை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அண்ணன் பசங்க இந்த வீட்டில் தானே இருக்காங்க, துணைக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் கொண்டு அந்த பையனை விட்டுருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த பையனை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பையனை வந்து அடிச்சு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் என் பையனை நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, அன்னைக்கு என்னால உங்களெல்லாம் வந்து தண்டிக்க முடியல, ஆனா இப்பவும் உங்களை விட்டு வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதோட பாத்தீங்கன்னா இப்ப தாத்தா இருக்காரு, அவர் என்ன சொல்வாருன்னா, ஓ இவ்வளவு பண்ணிருக்கேன், இப்பவும் உங்களை பண்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப திமிரா பேசுவாரு. இப்போ ராதா இருக்காரு, அவர் திரும்பி நின்னுட்டு என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டுக்கு ஏதோ நோண்டிட்டு இருப்பாரு. இவங்களெல்லாம் முடிச்சலாம்னு சொல்லிட்டு அவர் ஈஸியா நினைக்கும் போது கரெக்டா இவர் கன் எடுத்துருவார். கன் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. அதோட பாத்தீங்கன்னா ரெடின்க்குலாம் ரொம்ப சந்தோஷமா போயிடும். அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க எல்லாம் இவ்வளவு கொடூரக்காரங்க அப்படின்றதுனால தான் எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு விஷயம்
விஷயத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கும். அந்த புல்லாங்குழல் வந்து வாசிச்சோம் அப்படின்னா யார் வாசிக்கிறாங்களோ அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு தான் அந்த 4 நாய்ங்க வாசல்ல கட்டி போட்டுருக்காங்கல்ல, அது வந்து கண்ட்ரோல்ல இருக்கும். இவங்க ஊதின உடனே அதுங்க வந்து யாரை சொன்னாலும் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதை ஊதுனா உங்கள ஒரு சத கூட மெஞ்சாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இப்போ எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சண்டையே வந்துடும். அது கூட பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த குட்டி பையன் இருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான்னா இஷ்டத்துக்கு அங்கிருந்து தண்ணியை ஒரு இதில் கனெக்ட் பண்ணி கரண்ட்ல ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே அந்த கரண்ட்ல தண்ணியும் இதுவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர் மேலே அது பட்டவன பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். டக்குன்னு அவருக்கு வந்து இப்போ உயிர் வந்தவொடனே அந்த கிங்ஸ் லீக் பக்கத்துல இருந்து இங்கே அவருக்கு உயிர் வந்துடும். இதுக்கு முன்னாடி ராதாரவி வந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இங்க எல்லாத்தையுமே அவர் சிசிடிவில பார்த்துட்டு தானே இருக்காரு. நான் நினைச்சிருந்தா உன்னை காப்பாத்திருக்க முடியும். ஆனா இவங்க எல்லாம் யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியறதுக்காக உன்னை வந்து இப்படி பண்ற வரைக்கும் நான் பொறுமையா இருக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு. உனக்கு உயிர் இருந்தா இவங்களுக்கு இப்போ என்ன கதி ஆகுதுன்றத பாருன்னு சொல்லிட்டே இருப்பாரு. கரெக்டாக அவருக்கு உயிர் வந்தோடனே அவரே அப்படியே ஷாக் ஆயிடுவாரு. அதோட இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கையில் அந்த புல்லாங்குழல் இருக்குல்ல, அது கையில் வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் நினைப்பாங்க. இந்த புல்லாங்குழல் யார் கையில் இருக்கோ அவங்க சொல்றது அந்த நாய்ங்க கேட்கும். இவர் இப்படி அந்த இதை ஊதி இப்போ எல்லாரும் மேலே அந்த நாயை வந்து ஏவ விட்டுருவாரு. அந்த நாய்ங்க ஃபுல்லாக அவங்களை போட்டு கொதறி எடுத்து எல்லாருமே உண்டு இல்லைன்னு பண்ணி விட்டுரும். அதோட தப்பிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இப்போ ஹீரோ வெளியே வந்துருவாரு. இப்போ இப்போத்துலேருந்து அவர் பிச்சை எடுக்க மாட்டார். ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு தான் சேர்ந்திருப்பாரு. இப்போ அவர் பையனுக்கு பிறந்த நாளாக இருக்கும். கேக்லாம் வாங்கி கொடுப்பாரு. அதோட இன்னைக்கு தான் என் பிறந்த நாள் எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் கேட்பான். உடனே அவர் என்ன சொல்வாரு, எனக்கு தெரியும் சொல்லுவார். அது எப்படி என்னை எப்படியும் பிறந்த உடனே தூக்கி போட்டுருக்க மாட்டாங்க. ஒரு 4 நாளாவது வச்சிருந்து தான் தூக்கி போட்டுவாங்க. ஏன்னா அப்போ அப்படியாவது கொஞ்சம் மனசாட்சி உறுத்தல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, அது எனக்கு இப்படி பிறந்த நாள் எப்போ நீ எடுத்துகிட்டு வந்தியோ அன்னைக்கு டேட்லேயே பிறந்த நாளும் கொண்டாடுறேன். நானும் இந்த கேக்கெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான். அதோட இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுவார். காட்டிட்டு நீயும் உங்கள் அம்மாவை போல தான் ரொம்ப நல்லவன். இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க அம்மாவும் 2 பேர் தான் நின்றுட்டு இருப்பாங்க. ப்ரெக்னெண்ட்டாக அவங்க அம்மா இருக்கும்போது நிற மாசமாக இருக்கும்போது அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருப்பான் அந்த பையன் கிட்டலாம் அவர் அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டார். நீ பிறந்தப்போ உங்கள் அம்மா இறந்துட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்பான்றது இப்போ இந்த பையனுக்கு இப்போ தான் தெரிய வரும். பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாதிரி முகமே மாறிடும். இந்த உலகத்தில் எதுவுமே நம்மளுக்கு வேணாம், உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதோட ஹாப்பி எண்டிங் அந்த படத்தை முடிப்பாங்க. ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது